தனுசு ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். தனுசு ராசியை பொறுத்தவரை அதிகமாக படிப்பவர்கள், அப்படி இல்லைன்னா அதிகமாக சிந்திப்பவர்கள், அதுவும் இல்லைன்னா அதிகமாக விவாதிப்பவர்கள், 4 விஷயமும் தெரிந்து வைத்திருப்பவர்கள்ங்கிறதுனால எப்போதும் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோளை நோக்கி அவர்கள் பயணித்து கொண்டே இருப்பார்கள். தனுசு ராசிக்காரர்களை யார் அதிகமாக மதிக்கிறார்களோ அவர்களுக்கு அதனால் நிறைய பலன் கிடைக்கும். எதிர்ப்பவர்கள் சில நேரங்களில் கண்டுக்காமல் போயிடுவாங்க. சில நேரங்களில் அந்த எதிரிக்கு உரிய பாடத்தையும் புகட்டுற அளவுக்கு தனுசு ராசிக்கு அறிவும் இருக்கும், உடல் பலமும் இருக்கும். கால நேர சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு இருக்கும். இதுதான் தனுசு ராசியோட முக்கியமான அம்சம். தனுசு ராசிக்கு மார்கழி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு உரிய கிரகமான குரு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குது. இது ஒரு நல்ல அமைப்புன்னா கூட குரு வக்ரகதியில் இருக்கிறதுனால இன்னும் நார்மல் கதிக்கு வரல. அந்த இயல்பு நிலைக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி அடையும் போது தான் இந்த குருக்குலேருந்து ராசிக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான பலன்கள் கிடைக்கும். அதே சமயம் அது வக்ரம் அடைந்திருந்தாலும் 7ஆம் இடத்தில் தான் இருக்குங்கிறதுனால எந்த விதமான நெருக்கடிகள் வந்தாலும் அந்த நெருக்கடியிலேருந்து மீண்டு வருவதற்கு 7ஆம் இடத்து குரு வழிவகுக்கும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இந்த குருவோட பார்வை 7ஆம் இடத்துக்கு படுறதுனால எப்படியும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தால் கூட அதை வெளியில் தெரியாத அளவுக்கு, எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய கௌரவம் குறையாத அளவுக்கு அவர்கள் நடந்து கொள்வார்கள். அதற்கு இந்த குரு முக்கியமான பாதையை வகுத்து கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசியிலே இருக்கக்கூடிய சூரியன், அடுத்தது செவ்வாய். சூரியன் அப்படிங்கும்போது தனுசு ராசிக்கு அவர் 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி. அடுத்து செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக அவர் பஞ்சமாதிபதி. அப்போது பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்ந்து ராசியிலே இருப்பது மிகப்பெரிய சிறப்பு. அப்படின்னா கூட இந்த இடத்துல என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒரு பக்கம் சூரியன் நெருப்பு கிரகம், இன்னொரு பக்கம் செவ்வாய் நெருப்பு கிரகம். இந்த 2 நெருப்பு கிரகமும் சேர்ந்து ராசியிலே இருப்பதுனால நம்ம சிந்தையில் எப்போதுமே அனல் பறந்துக்கிட்டே இருக்கும். என்ன செய்யறது, என்ன பண்ணுறது, எப்படி முடிவெடுக்கிறது, என்ன முயற்சி பண்ணுறது, எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் தொடர்ந்து நெருக்கடியாக இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சூரியனும் செவ்வாயும் சந்திக்கும் போது ஒன்றை இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா, செய்கிற வேலையை விட்டு வந்துடலாமா, இந்த வேலையை விட்டுட்டு இல்லை இன்னொரு இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமா, இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம். தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு அது 9ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு அது விரயஸ்தானம் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இந்த வேலையை விட்டுடலாமா, இல்லை விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துடலாமா, முதல்ல இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடலாமாங்கிற எண்ணம்லாம் வரும். தயவு செய்து இந்த மாதம் முழுவதும் அந்த மாதிரி எந்த முடிவையும் எடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்தது சூரியன் செவ்வாய் 2 நெருப்பு கிரகங்கிறதுனால வேலை செய்கிற இடத்துலையும் அல்ல நம்ம எங்கெங்கெல்லாம் பழகுறோமோ அந்தந்த இடத்துலையும் நம்மளோட தொடர்புடைய அனைத்து இடங்களிலுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒன்று நாம் நெருக்கடிக்கு உள்ளாவோம் அல்லது நம்மளுடைய தொடர்புடையவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாவாங்க. அதனால் பெரிய அளவுக்கு இதை பெருசாக எடுக்கக்கூடாது. மாதம் மாறும்போது, தை மாதம் வரும்போது இந்த நிலை கண்டிப்பாக மாறிடுங்கிறதுனால அது வரைக்கும் ரொம்ப பொறுமை அவசியம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது குரு மட்டுமே ராசியை பார்த்துக்கிட்டு இல்லை, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 10ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் அங்கே இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் 2ம் சனியோட பார்வைக்கு உட்படுது. அப்போ சூரியன் செவ்வாய் சனி கோச்சார ரீதியாக எப்பப்பெல்லாம் தொடர்பு கொள்ளுதோ அப்போல்லாம் உலகத்தில் ஏதாவது ஒரு நெருக்கடி இருக்கும். எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடியை சந்திச்சே தீரணுங்கிறதுனால தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் எல்லா ராசிக்காரர்களும் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் கண்டிப்பாக நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது நல்லதுன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இது எல்லா ராசிக்கும் பொருந்ததான். அதே சமயத்தில் தனுசு ராசிக்கு ராசியிலே இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக அவசரப்பட்டு எதுலேயும் முடிவெடுக்காமல் அப்படியே அந்த 1 மாதத்துக்கு ஒத்தி போட்டிங்கன்னா அடுத்த மாதம் கிட்டத்தட்ட நிலைமை மாறுங்கிறதுனால அப்போ பார்த்துக்கலாம். அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்கிறதுல மட்டும் தனுசு ராசி ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு தான் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அதிலேருந்து மீண்டு வருவதற்கும் நமக்கு தேவையான தைரியத்தை கொடுப்பதற்கும் முக்கிய கிரகமாக இருக்கிறதுனால என்னதான் பிரச்சனைகள் இருந்தால் கூட உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாத அளவுக்கு மற்ற சூழ்நிலைகளுக்கான வாய்ப்பை இந்த ராகு பகவான் உருவாக்கி கொடுப்பாருங்கிறதுனால அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம். எது வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் முதல்ல நம்பணும். அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பயணங்கள் ஏதாவது அமையும் உங்களுக்கு. இந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில லாபங்கள் கிடைக்கும். இன்னும் சில புதிய மனிதர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத மனிதர்களாக கூட அவங்க இருப்பாங்க.
அவர்கள் மூலமாக சில ஆதாயங்கள் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது சில அக்ரிமெண்ட்டு சைன் ஆச்சுன்னா, எப்போயாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை பேசி முடிச்சிருப்போம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட்டு சைன் ஆகும் இல்லையா, அது மூலமாக சில வருவாய் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் என்னதான் நெருக்கடி இருந்தாலும் அதை தாண்டி மீண்டு வருவதற்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா, அப்படி தான் இந்த 3ஆம் இடத்து ராகு வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்து பார்க்கும்போது 4ஆம் இடத்தில் சனி இருக்கிறது. 4ஆம் இடத்துல இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வக்ரகதியில் இயங்கிட்டு வந்த சனி இப்போ வந்து வக்ர நிவர்த்தி ஆனாலும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்க்கறதுனால மனசுக்குள்ளே ஏதோ ஒரு நெருக்கடி ஓடிக்கிட்டே இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக சில பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். சாப்பிட்ட சாப்பாடு கூட பார்த்திங்கன்னா நெஞ்சிலே தங்கிக்கிட்டு ஜீரணம் ஆகாத மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எது ஒத்துக்காதோ அதை கரெக்டாக அந்த சாப்பாடை அவாய்ட் பண்ணணும். அதே போல் காலம் தவறாமல் சில நேரங்களில் சாப்பிட்றதுக்கான வழிவகைகளை பார்த்துக்கணும். அடுத்தது பார்க்கும்போது இந்த செவ்வாய் சனியோட பார்வை 4ஆம் இடத்தோடையும் ராசியோடையும் தொடர்பு கொள்வதனால இந்த வீடுகளில் சின்ன சின்ன ரிப்பேர் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வாகனங்கள் பழுதாகி அதுக்கான செலவுகளும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மற்ற செலவுகள்லாம் உங்களுக்கு வந்ததுன்னா வீடு வாகனம் இந்த மாதிரி செலவுகள் வந்தால் கூட கையில் பணம் இல்லாமல் இன்னொரு இடத்துல நம்ம கடன் வாங்கி போட்டால் கூட அதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக அமையும். இது வந்து மருத்துவ செலவுகளையும் தடுக்குங்கிறதுனால அது போன்ற செலவுகள் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா அதை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் இந்த நெருக்கடி தொடருங்கிறதுனால இந்த காலகட்டங்களில் பொறுமையாக அவசரப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இது எல்லாம் மாறுங்கிற ஒரு மனநிலையை அந்த உண்மையை நம்பி நீங்கள் அப்படியே செயல்பட்டால் மட்டுமே போதும். புது முயற்சிகள் வேணாம். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்க குரு ராசியை பார்க்குதுன்னு சொல்லிட்டோம். அதன் பிறகு பார்க்கும்போது 9ஆம் இடத்தில் கேது இருக்குது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து பார்த்திங்கன்னா அது எப்போதுமே நல்ல விஷயங்களை கொடுக்காது. பொதுவாகவே 9ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சுபக்கிரகங்களுக்கு தான் அது உயர்ந்த யோகத்தை கொடுக்கும். அந்த இடத்துல போய் கேது உட்கார்ந்ததுன்னா தந்தை வழியில் சில நெருக்கடிகள் உண்டாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடிப்படை தேவைகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கமிட்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு மாதமும் பார்த்திங்கன்னா ஒரு புது புது கமிட்மெண்ட் வந்துட்டுருக்கும். அதுக்கான தொகையை ஒதுக்குற மாதிரி சூழல் வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் அதற்கான வருவாயை வந்து பெருக்கிக்கிறது இல்லையா, அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போதுமான அளவுக்கு வருவாய் கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகினா கூட இது வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் மாறிடும். ஏதோ ஒரு பிரச்சனையை ஏதோ ஒரு நெருக்கடியை சந்திக்கும் போது அது மிகப்பெரிய பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண பிரச்சனையாக மாற்றிக்கிறோங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா தந்தை இருந்தாங்கன்னா தந்தைக்கு சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். அதை நல்ல மாதிரி போய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதுவே 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவுக்கு ஒரு நல்ல பரிகாரம். அப்படி இல்லையா, தந்தை வயதில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ உதவிகள் செஞ்சு கொடுக்கலாம். உடம்பு சரியில்லாதவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் அமையும். அவர்களிடம் கிடைக்கக்கூடிய ஆசிங்கிறது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும், நெருக்கடிகளை கட்டுப்படுத்த உதவுங்கிறதுனால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்தா கூட இந்த நெருக்கடியிலிருந்தெல்லாம் மீண்டு வருவதற்கான சில வசதி வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. அதாவது சொல்லுவாங்கள்ல, ஒரு கதவு அடைச்சால் இன்னொரு கதவு திறக்கும்பாங்கள்ல, அந்த மாதிரி தனுசு ராசிக்கு பல வாய்ப்புகள் தடுக்கப்பட்டாலும் பல நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் இந்த இடத்துல அவங்க மீண்டு வருவதற்கான சில வாய்ப்புகளை கொடுக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன், அதை 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம். இது வந்து 12ஆம் இடத்தில் இருக்கிறது. அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தான் நெருக்கடி வந்தால் கூட நமக்கு அடிக்கடி பணம் தேவைப்படுது, அடிக்கடி வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா கூட அது உடனுக்குடன் கிடைக்காது. ஆனால் சில நேரங்களில் வரக்கூடிய பணமும் நமக்கு கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகளும் எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு இருக்கும். இதுதான் வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல பலனாக இருக்கும். அடுத்து பார்க்கும்போது சுக்கிரனும் 12ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்போ ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனைகளும் இல்லாதப்போ தான் நிம்மதியாக தூங்க முடியும்ல. அந்த கண்டிப்பாக வந்து சுக்கிரன் வந்து அதுக்கான வாய்ப்பை கொடுப்பார். எப்படி கொடுப்பார்னா, மாத தொடக்கத்திலே புதனோடு சேர்ந்து இருப்பதனால இந்த 2 கிரகம் பார்த்திங்கன்னா தனுசுக்கு பகையான கிரகங்கள் இருந்தால் கூட இரண்டுமே 12ஆம் இடத்தில் மறைவது வந்து ஒரு வகையில் நல்ல யோகத்தை கொடுக்கும். அடுத்தது 12ஆம் இடத்துல மறையக்கூடிய சுக்கிரனுங்கிறவர் வந்து பணப்பிரச்சனைகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுப்பார். மாத தொடக்கத்தில் இந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 12ஆம் இடத்தில் இருப்பதனால கண்டிப்பாக என்ன நெருக்கடிகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு தேவையானவற்றுக்கான தீர்வையும் பணத்தையும் வருவாயையும் கண்டிப்பாக கொடுத்துட்டு போகுங்கிறதுனால மறக்க வேண்டிய அவசியமே கிடையாது, கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்தவரை எல்லா ராசிக்காரர்களும் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில்
நாம் வந்து நரசிம்மரை வழிபாடு செய்யணும்னு தொடர்ந்து எல்லா ராசிக்கும் சொல்லிட்டு வரோம். இந்த ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வேணுகோபால சாமியை வழிபடுவதும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அது வந்து இந்த வழிபாட்டை மாத தொடக்கத்திலே வச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். என்ன நேயர்களே, தனுசு ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் மகர ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.